யாரோட கூட்டணி இல்லை, சுயேட்சை நின்று சுயேட்சா திக்கிறாங்க. அவரை யாராலும் எதுவும் பண்ணல. என்ன ஒண்ணுன்னா பெண்களுக்கு செய்ய வேண்டிய அவர் சொன்ன மாதிரி அவர் செஞ்சாரு சான்றிதழா, அதே மாதிரி இவர் செஞ்சா நல்லா இருக்கும். யாரோட கை எதிர்பார்க்காத நம்ம மாசம் மாசம் ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு பிள்ளை ஒரு தொகை கொடுக்குறான், நம்மளுக்குன்னு கொடுக்குறாங்கன்ற ஒரு நம்பிக்கையில போடணும். ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு முக்கியமா ரேஷன் கார்டு கொடுக்கணும். போய் கேட்டோம். இப்ப நாங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் 6 வருஷம் ஆகுது, ஆனா ரேஷன் கார்டு இல்ல. போகும்போதெல்லாம் வரல ஏறி கொடுத்துருந்தாலும் வரல. ஆனா ரேஷன் கார்டு பெண்களுக்கு முக்கியமா உதவி செய்யணும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கும் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். சாதாரண அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் உதவி செய்யணும். எந்த குறையும் இல்லாம நல்ல மாதிரி நடத்திட்டு வந்தாருன்னா இவர் அச்சுக்கு அடுத்த வாட்டி ஆள் இல்ல எத்து. ஓகே ஓகே. போன வாட்டி நீங்க தான் சொல்லியிருந்தீங்க விஜய் நிக்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னீங்க. அவரு நிக்கிறது, அவரு ஜெயிச்சது எல்லாமே டபுள் ஓகே. அதான் சொன்னேன், யாரோட உதவியில தனி அடிச்சுட்டு வந்தார்ல, நான் தானா நிப்பேன், என்னால முடியும் அப்படின்னு மாதிரி அவர் வந்தாரு. அவர் அச்சுக்கு ஆளே இல்லை. நான் ஒன்னா அவர்தான் பாக்கணும். ஆமா, உங்க தொகுதி எம்எல்ஏ வேற, இப்போ சிஎம்மும் அவரு தான். எம்எல்ஏமா அவரு, சிஎம் அவரை அந்த மாதிரி பண்ணி விட்டாங்க.